சார் பாலச்சந்தர் சார் 7 மணிக்கு ஆழ்வார்பேட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் ஒரு அவுட்டர் சென்னையில் ஷூட்டிங் அது ட்ராவல் வரத்துக்கு ஒரு மினிமம் 1 hour ஆகும். ஸோ என்ன பண்ணிட்டாரு, ஃபோன் பண்ணி சுரேஷ் சீன் இதுதான், இந்த மாதிரி சுலக்ஷனா பைரவி கேரக்டர் வெயிட் பண்ணுறா, சிவகுமார் கேரக்டர் ஜேகேவி வராரு, அவள் வெயிட் பண்ணுற ஷாட்டு அதை எடுத்துரு, அவள் சாப்பிடலை, எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பைரவி ஷாட்டை ரெடி பண்ணிட்டுனார். ஃபஸ்ட்டு என்கிட்ட ஷார்ட் அவரோட சீனுக்கு அவர் படத்தில் எனக்கு ஒரு ஷார்ட்டை வந்து ரெடி பண்ணி சொன்னார். நான் வந்து இதுதான் சான்ஸு பா, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி டைனிங் டேபிள் ரெடி பண்ணிட்டேன். அதில் சாப்பாடெல்லாம் சாப்பிட சொன்ன பிளேட்டெல்லாம் தலைகீழ வச்சு வெயிட்டிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு டைனிங் டேபிள் ரெடி பண்ணேன். ஒரு தூணுக்கிட்ட ஒரு செவர்கிட்ட அப்படி நின்றுட்டுருக்கா, ஒரு வெளியிலேருந்து மட்டும் ஒரு லைட்டிங் ஃபுல் மூன் லைட் மாதிரி டார்க்காக இருக்கட்டும், அது மாதிரி லைட்டிங் எல்லாம் பண்ணி ரகுநாத் ரெட்டி நான்லாம் செட் பண்ணிட்டேன். அண்ட் அவளோட க்ளோஸ்அப் வச்சுட்டேன். சார் வந்தார், பார்த்தாரு, கேமரா பார்த்தாரு, கூப்பிட்டாரு. அதுதான் லெசன் எனக்கு. டேபிள் வச்சுருக்க எக்ஸலண்ட், சாப்பிடலைங்கிற இண்டிகேஷன் இருக்குது அதில். அவர் செவர்கிட்ட நிற்கிறா, எக்ஸலண்ட், அவர் இன்னும் வரலைங்கிற இது இருக்குது. வெளியில் ஜட்ஜ் இருக்காங்க, இவங்க இருக்காங்க, எல்லோரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஷீ இஸ் வெயிட்டிங், லோன்லியாக வெயிட்டிங், எல்லாம் இருக்குது. ஆனால் கண்ணுக்கு தான் தெரியறது, கேமராவுக்கு தெரியலையே அதெல்லாம்னாரு. கேமராவில் என்ன இருக்குது, நீ அவள் க்ளோஸ்அப் வச்சுட்டாய், டேபிள்லாம் வைக்கலையே, அது வைக்கலையே. ஹவ் வில் கேமரா வில் ஒன்லி சி வாட் யூ ஷோ அப்படின்னாரு. ஸோ நீ ஐடியா பண்ணிவிட்டு அது கேமராவுக்கு வந்து என்ன சொல்லணும், ஒய்ஃப் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, டைனிங் டேபிள் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி பாவம் இருட்டில் மூடில் உட்காண்ட்ருக்காங்கிற கான்செப்டை நீ விஷுவல் இல்லையே, அது க்ளோஸ்அப் வச்சா கேமராவுக்கு உங்களுக்கு பிஹைண்ட் த கேமரா இருக்குது எப்படி தெரியும்? ஸோ அப்படி ஒன் ட்ராலி மாற்றினார். இங்கே ஃபஸ்ட் டைனிங் டேபிள் வச்சுக்கோ ரெடி, அப்படியே பேன் பண்ண, அப்படியே கொண்டு வந்துட்டு எடுக்க சொன்னார். ஸோ த ஐடியா இஸ் வாட் யூ டைரக்டர் ஹேஸ் டு கம்யூனிகேட் த்ரூ தி மீடியம் ஆஃப் இஸ் ஐ. அந்த கேமரா தான் அவன் ஐ. அது கதை சொல்கிறதுக்கும் அந்த ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குள்ள ஒரு லெசன் அது. அன்றைக்கி நான் புரிஞ்சுனேன், ஓ கரெக்ட், திஸ் இஸ் வாட் நமக்கு எல்லாம் தெரியலேங்கிறது. அதுக்கப்புறம் ஐ அண்டர்ஸ்டுட் த ஹோல் திங். அப்புறம் எவ்ரி சீனை நான் வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன்.